So, hi guys, Navikash, and I am back with another video. So, finally, after a long time, we are back again with the kernel development series. அதில் வந்து இது part 3 video. Okay, so இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, now we are going to actually get into the working of kernel. இது நாள் வரைக்கும் நம்ம பார்ட் 1ல் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, பூட் லோடர் வந்து எப்படி வேலை செய்யுது, பூட் லோடரோடைய ரோல்ஸ் என்னது, பயாஸோடைய ரோல்ஸ் என்னது, பூட் லோடர் வந்துட்டு எப்படி கர்னலை வந்து லோட் பண்ணுது மெமரியில். ஸோ இது வரைக்கும் பார்த்துருப்போம் நம்ம. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பூட் லோடர் லோட் பண்ண கர்னல் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகுதுன்றதை பற்றி பார்ப்போம். அதில் பண்ணக்கூடிய முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, லைக் இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும், லைக் வந்துட்டு எந்த ஒரு ரூல்ஸும் வந்து கிடையாது. பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற முதல் ரோல் ஆஃப் கர்னல் வந்து என்ன அப்படின்னா இன்டரப்ட்ஸ். ஓகே, இந்த இன்டரப்ட்ஸை பற்றி நம்ம வந்துட்டு போன வீடியோவிலே பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா இன்டரப்ட் வெக்டார் டேபிள் அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்டரப்ட் வெக்டார் டேபிள் அப்படின்ற இதே ஒரு பிக்சரை நம்ம வந்துட்டு போன ஐ திங்க் பார்ட் 1ல் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ரியல் மோட் அப்புறம் வந்துட்டு ப்ரொடெக்டட் மோட் சொல்லிட்டு வந்து 2 இருக்குது. ரியல் மோடில் வந்துட்டு நம்மளுக்கு பயாஸே வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா, ரேமில் வந்துட்டு அதோடைய இன்டரப்ட் ரொட்டீன்ஸை வந்து லோட் பண்ணி வச்சிடும். ஸோ தட் ரியல் மோடில் வந்துட்டு நம்ம வந்து பயாஸோட ரொட்டீன்ஸை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி பயாஸ் வந்து நம்மளுக்காண்டி இது நீங்கள் வந்து பார்ட் 1 பார்க்கலன்னா போய் நீங்கள் பார்த்துருவாங்க. ஸோ பயாஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ரேமில் வந்துட்டு நம்மளுக்காண்டி எல்லா இன்டரப்ட் ரொட்டீன்ஸையுமே வந்து லோட் பண்ணி வச்சிடும். அதால் வந்து என்னென்ன அதால் வந்து என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து லோட் பண்ணி வச்சிடும். நம்ம வந்துட்டு ரியல் மோடில் இந்த இன்டரப்ட் வெக்டார் டேபிள் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் பிரச்சனை என்ன நான் வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ப்ரொடெக்டட் மோடில் வந்துட்டு இந்த வெக்டார் டேபிள் வந்து இருக்காது நம்மளுக்கு. ப்ரொடெக்டட் மோடில் வந்துட்டு இந்த ரேமில் உள்ள இந்த எல்லா கண்டென்ட்டுமே நம்மளுக்கு வந்து கிளியர் ஆகிடும். ஸோ நம்மளால் இதை வந்துட்டு பெரும்பாலும் யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய சொந்த டேபிளை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். இட்ஸ் லைக் இப்போ நம்மளுக்கு வந்து ரியல் மோடில் பயாஸ் நம்மளை வந்து கை பிடிச்சி கூட்டு போயிருக்குது. அப்புறம் வந்து ப்ரொடெக்டட் மோட் நம்ம வந்து இது லைக் நம்ம வந்துட்டு இதானதுக்கப்புறமா அது நம்மளோட கையை விட்டுடுச்சு, நீயே பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கர்னல் வந்துட்டு ப்ரொடெக்டட் மோடில் பண்ணக்கூடிய வேலை வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே என்னால் வந்து இந்த வெக்டார் டேபிளை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஐ நீட் டு கிரியேட் ஒன் ஃபார் மை செல்ஃப். அதுதான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ. ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்துட்டு 2 விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, இன்டரப்ட் டிஸ்கிரிப்டர் டேபிள். ஓகே, இந்த இன்டரப்ட் வெக்டார் டேபிள் டிஸ்கிரிப்டர் டேபிள் பேர் தான் வேறு, பட் கான்செப்ட் எல்லாமே வந்து ஒன்று தான். இன்டரப்ட் வெக்டார் டேபிள் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு இந்த ரியல் மோடில் வந்து பயாஸ் கொடுக்குற இந்த வெக்டார் டேபிள். இன்டரப்ட் டிஸ்கிரிப்டர் டேபிள் அப்படின்றது வந்துட்டு ப்ரொடெக்டட் மோடில் வந்து கர்னல் அதுவாகவே வந்துட்டு கிரியேட் பண்ணக்கூடிய டேபிள். இது லைக் இதை பற்றி நம்ம வந்து முதல்ல பார்ப்போம். ஐடிடி அப்படி லைக் விச் இஸ் இன்டரப்ட் டிஸ்கிரிப்டர் டேபிள். ஐடிடி அப்படின்னா என்னதுன்றதை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் 8259. ஸோ மேபி ஒரு சில பேர் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமபிள் இன்டரப்ட் கண்ட்ரோலரை பற்றி நீங்கள் வந்து உங்களுடைய காலேஜ் டேஸ்லேயே படிச்சிருக்க வாய்ப்பு உண்டு. இது நீங்கள் வந்து எப்படி படிச்சிருக்கலாம் அப்படின்னா, 8086 இன்டர்ஃபேஸிங்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. நான் இந்த கேள்வி படித்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை இது வரைக்கும். போன செமஸ்டர் தான் நான் அந்த எக்ஸாம் எழுதினேன். பட் இந்த கேள்வி வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டில் இல்லைன்றதுனால இது முதல்ல எங்கள் சப்ஜெக்ட்லேயே உண்டான்னு தெரில. பட் இதை நீங்கள் மேபி ஒரு சில காலேஜஸில் நீங்கள் அட்டானமஸ்னால் படிச்சிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட். பட் அந்த காலேஜஸ்லாம் நம்ம வந்து ஒதுக்கி வைப்போம். ஸோ நம்ம வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த பிக்குனா என்னது, இந்த பிக்கை வச்சு என்னென்ன பண்ணலாம், இதெல்லாமே வந்துட்டு தேர் ரிலேட்டட் டு இன்டரப்ட்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத. ஸோ தேர் ஆர் 2 kinds ஆஃப் இன்டரப்ட்ஸ். ஒன்று வந்து சாஃப்ட்வேர் இன்டரப்ட், இன்னொன்று வந்து ஹார்ட்வேர் இன்டரப்ட். சாஃப்ட்வேர் இன்டரப்ட் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு அசம்பிளியில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்களா, இந்த ரியல் மோடு while generating a software interrupt, the processor calls one of the 256 functions provided by the interrupt address table which is located at the first 1024 bytes. இந்த பார்க்க முடியுது, நான் லைக் நான் சொல்கிறது தான். ஸோ வந்து இந்த ரியல் மோடில் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் த ரேமோடைய ஸ்டார்ட்லேருந்து
256 ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்கும், விச் இஸ் ரொட்டீன்ஸ் பேசிக்காக. இந்த 256 ரொட்டீன்ஸை வந்து நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராம்லேருந்து இதை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். எந்த எது மூலியமாக அப்படின்னா இந்த ஐஎன்டி அப்படின்ற அந்த ஒரு அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக நம்ம வந்துட்டு இந்த இன்டரப்ட்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்டரப்ட்ஸுக்கு வந்துட்டு தே டோன்ட் ஹேவ் இன்டரப்ட் நம்பர் அப்படிலாம் கிடையாது. நம்ம இது இது வந்து ஆஃப்செட் மூலியமாக தான் அதை நம்ம வந்து கால்குலேட்டே பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே int x where x is the software interrupt that should be generated 0 to 255. ஸோ 13Hன்னு பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம வந்து டெசிமலாக மாற்றணும் அப்படின்னா இது வந்துட்டு 20வது இன்டரப்ட். ஸோ 20வது ஆஃப்செட்டில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை போய் இது வந்து கால் பண்ணும். ஸோ இதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தான் சொன்னேன்ல, எப்படி வந்துட்டு ரியல் மோடில் பயாஸ் நம்மளுக்கு வந்து இந்த வெக்டார் டேபிளில் கொடுக்குதோ அதே மாதிரி ப்ரொடெக்டட் மோடில் நம்மளாக இந்த டேபிள் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து இங்கே கான்செப்ட் பேசிக்காக. ஸோ நான் இங்கே வந்து எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னா இந்த இன்ட்ன்ற அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காமிக்க தான் வந்தேன். இதுதான் வந்து சாஃப்ட்வேர் இன்டரப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ சாஃப்ட்வேர் இன்டரப்ட்ன்றது வந்துட்டு நம்மளுடைய ப்ரோக்ராம், ஓகே, நம்மளுடைய எக்ஸிக்யூட்டபிள் பைனரி வந்துட்டு ஒரு இன்டரப்டை வந்து கால் பண்ணுது அப்படின்னா தென் தேட் இஸ் செட் டு பி சாஃப்ட்வேர் இன்டரப்ட். இப்போ அதே இது நம்மளுடைய சாஃப்ட்வேர் கோடு வந்துட்டு அந்த இன்டரப்டை கால் பண்ணாமல் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற ஏதோ ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் வந்துட்டு அந்த இன்டரப்டை கால் பண்ணுச்சு அப்படின்னா தென் தேட் இஸ் செட் டு பி ஹார்ட்வேர் இன்டரப்ட். அப்போது அந்த மாதிரியான ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சிப்பு தான் வந்து என்ன பண்ணால் இந்த 8259 PIC மைக்ரோ கண்ட்ரோலர். இதைத்தான் நம்ம வந்துட்டு இந்த காலத்துலேயும் வந்து யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு அட்வான்ஸ்டாக போயிட்டோம். பட் ஸ்டில் வி நீட் டு ஹேவ் சம் இன்டர்ஃபேஸபிள் டிவைஸ். ஏன்னா நான் வந்துட்டு 8086ஓட பின் டயக்ராம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பின் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஎன்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இந்த என்எம்ஐன்னு ஒன்று இருக்குது. அந்த என்எம்ஐ அப்புறம் ஐஎன்டிஏ. ஸோ எனக்கு அது எக்ஸாக்டாக எந்த பின்னுன்னு எனக்கு தெரில. பட் இந்த என்எம்ஐ அப்புறம் வந்து இந்த ஐஎன்டிஏ இந்த ரெண்டும் தான் வந்துட்டு நம்மளுக்கு என்ன அப்படின்னா தீஸ் டூ ஆர் த இன்டரப்ட் பின்ஸ் பேசிக்காக. ஸோ வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா மோர் தேன் ஒரு 2 to 3 டிவைசஸ்க்கு மேலே இந்த ப்ராசஸரில் நம்மளால் வந்துட்டு இந்த இன்டரப்ட் வந்து ஹார்ட்வேரால் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு ஒரு 4-5 ஹார்ட்வேர் டிவைசஸ் வந்து இருக்குது அப்படின்னா அந்த 4-5மே வந்துட்டு CPU இன்டரப்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ பின்ஸ் இங்கே வந்து கிடையாது நம்மளுக்கு பேசிக்காக ப்ராசஸர் லெவலில். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே இந்த 2 பின்ஸால் வந்துட்டு 2 டிவைஸை மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா தென் வி நீட் மோர் பின்ஸ். அந்த மோர் பின்ஸுக்கு தான் நம்ம வந்து எங்கே போவோம் அப்படின்னா 8259 போவோம். ஸோ இந்த 8259 அப்படின்றது வந்து ஸோ இந்த ஒரு டிவைஸ் வந்து நம்மளுக்கு வந்து எங்கே போயிட்டு அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த ஐஎன்டிஆரில் போயிட்டு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அட்டாச் ஆகிருக்கும். என்எம்ஐ இஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ என்எம்ஐ இஸ் பேசிக்கலி ஃபிக்ஸ்ட். அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஐஎன்டிஆர் தான் வந்துட்டு இட் இஸ் வேரியபிள். ஸோ இந்த ஐஎன்டிஆரில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் அட்டாச்சிங் த கீபோர்ட் ஆர் மவுஸ் இந்த சிப்பை நம்ம வந்துட்டு பேசிக்கலி அட்டாச் பண்ணுவோம் இங்கே. இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராசஸர் இன்டர்ஃபேஸிங் ஒரு 8086 இன்டர்ஃபேஸிங்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா வாட் வுட் ஹேப்பன் இஸ் நம்மளுக்கு இங்கே வந்துட்டு மொத்தம் எத்தனை பின் இருக்குது? ஸோ 0 to 15 பின்ஸ் இருக்குது, கரெக்டாக? அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மொத்தம் எனக்கு கரெக்டாக வந்து எந்த பின்னு வந்துட்டு அங்கே போய் அட்டாச் ஆகிருக்குன்னு எனக்கு வந்து தெரியல. பட் சம் அமௌண்ட் ஆஃப் மோர் தென் 10 இன்டரப்ட்ஸ் ஆர் ஈவன் 15 இன்டரப்ட்ஸ் நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும், ரைட்டா? இங்கே ரெண்டே தான் பண்ண முடியும் அப்படின்றதுல இருந்து we can now handle 0 to 15 interrupts. இதை நம்ம இன்னுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம வந்துட்டு கேஸ்கேடிங்னு சொல்லிட்டு நீங்கள் மேபி படிச்சிருக்கலாம். அது வந்து வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா மாஸ்டர் ஸ்லேவ். ஸோ இங்கே நம்மளுக்கு பேசிக்கலி மொத்தம் ஐ திங்க் இது 15 இல்லது வந்துட்டு இன்டரப்ட் மொத்தம் 8 தாங்க. அந்த IR0 IR1 இருக்குதா, இது வந்து IR7 வரைக்கும் தான் இருக்குது. மொத்தம் 8 தான் பேசிக்காக. மிச்சம் அதெல்லாம் வந்து கேஸ்கேட் பின்ஸு, ஓகே தான். அது வந்துட்டு மொத்தம் 8 இன்டரப்ட்ஸ் அதில் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து 2லேருந்து இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா 8 மாதிரி இருக்குது. இந்த கேஸ்கேடிங் அப்படின்றது வந்து என்ன பண்ணால் இந்த மொத்தம் இந்த 8 பின்ஸ்லையுமே இந்த ஒரு பின்லையும் ஒரு சிப்பு. அப்போ யோசித்து பாருங்கள்,
மொத்தம் வந்துட்டு 8 × 8 64 இன்டரப்ட்ஸ். புரிகிறதா? லைக் இந்த ஒரே ஒரு சிப்பில் we can have 8 இன்டரப்ட்ஸ். இந்த 8 பின்லையுமே வந்துட்டு 88259 நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா 8 × 8 64 இன்டரப்ட்ஸ் உங்களுக்கு இங்கே வந்து கிடச்சிடும். ஸோ ப்ராசஸர் லெவலில் வந்துட்டு 2 இன்டரப்ட் தான் அப்படின்றதுலேருந்து இந்த மாஸ்டர் ஸ்லேவ் கேஸ்கேடிங் பிக்கை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா we can have up to மேக்ஸிமம் 64 இன்டரப்ட்ஸ். அதுக்கு மேலே போக முடியுமான்னு கேட்டால் போக முடியாது. திஸ் இஸ் திஸ் இஸ் த லிமிட். இந்த லிமிட் வந்துட்டு 829 இப்போ என்னதை யூஸ் பண்ணுறாங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரில. தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா நம்ம இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு we are going to write the கோட் ப்ரோக்ராம். நம்ம வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து எழுத போகிறோம். நம்ம அகைன் நான் சொன்ன மாதிரி நம்ம எழுதுறது வந்துட்டு 32-bit கர்னலுக்கு, 64-bit கர்னல் கிடையாது. ஸோ 64-bit ஆர்கிடெக்சர் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். இதை நீங்கள் நான் இதை பற்றி பார்ட் 1 நான் மேபி பேசியிருப்பேன். லைக் ஒன் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஏபிஐ லெவல்லே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 32-bit ஆர்கிடெக்சர் அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம்னா அந்த ரிட்டர்ன் அட்ரஸாக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஆர்குமெண்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்துட்டு நம்ம ஸ்டாக்கில் போய் புஷ் பண்ணுவோம். பட் இப்போ அதே இது 64-bit ஆர்கிடெக்சரில் வந்துட்டு அந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாக்கில் புஷ் பண்ணாமல் ரெஜிஸ்டர்ஸில் நம்ம வந்துட்டு போட்டிருப்போம். ஸோ there are some ABI level differences and also some architectural level differences. ஸோ 64-bit நம்ம இப்போதைக்கு பார்க்கல. இந்த மொத்த சீரீஸுமே வந்துட்டு இட் இஸ் ஒன்லி அபவுட் 32-bit ஆர்கிடெக்சர். அந்த 32-bit ஆர்கிடெக்சருக்கு தான் நம்ம வந்துட்டு கர்னல் எழுதிட்டு இருக்கோம். ஓகேவா? ஃபைன். ஸோ நான் பேசிக்கலி சொன்ன மாதிரி இந்த பிக்கோடைய வேலை வந்து என்ன அப்படின்னா அதுதான் இந்த ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ சாஃப்ட்வேர் இன்டரப்ட்ஸ் வந்து நம்மளோட கோடில் இருந்தே நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து ஹார்ட்வேர் ஏதாவது அதோட இது அது வந்து சிபிஓ போயிட்டு வந்து இன்டரப்ட் வந்து லைக் எதுவும் செய்யணும் அப்படின்னா அப்போது then the hardware needs to physically interrupt the CPU. அதுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேசிங் டிவைஸ் தான் வந்து என்ன பண்ணா இந்த ஒரு பிக். இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு 2 பின் வந்து இருக்குது. பட் இங்கே 2 தான் இருக்குதுன்றதுனால தான் நம்ம வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேசிங் டிவைஸ் நம்ம வந்து போகிறோம். புரியுதா? திஸ் இஸ் த ஹோல் ஐடியா ஆஃப் பிக் மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகே, நம்ம கேட்போம்மா வேணா, வாட் is the modern of 8259 PIC? See, in computing, Intel's Advanced Programmable Interrupt Controller, APIC, is a family of programmable interrupt controllers. As its name suggests, the APIC is more advanced than the Intel's 8259, particularly enabling the construction of multiprocessor systems. ஸோ நீங்கள் இப்போயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்கோட கான்செப்ட் வந்துட்டு அழியலை. இந்த பிக்காக தான் வந்து இருக்குது. லைக் they are not they haven't invented some new concept. Still the concept remains the same. நம்மளுக்கு ஒரு இன்டர்ஃபேசிங் டிவைஸ் தேவை எல்லா ப்ராசஸுக்குமே. ஏன்னா நம்மளோட அந்த ப்ராசஸர்லேயே வந்துட்டு we cannot have that many pins to support all the hardware interrupts. நம்மளுக்கு அது ஒரு இன்டர்ஃபேசிங் டிவைஸ் கண்டிப்பாக தேவை to make our lives a lot easier. ஸோ ஸ்டில் த கான்செப்ட் ரிமைன்ஸ் த சேம். மேபி இதில் ஒரு ஆர்கிடெக்சரல் ஆர் அந்த டிசைனில் அந்த சர்க்யூட்ரி லெவலில் மேபி சேஞ்சஸ் இருக்கலாமே தவிர த கான்செப்ட் ரிமைன்ஸ் த சேம். ஸோ இஃப் யூ கேன் ரைட் 32-bit kernel, you can adapt to 64-bit also. Okay guys, nice. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சரிடா நீ எல்லாம் சொல்கிறது சரிதான். இப்போ வந்துட்டு வெப் ஒயிட் போர்டு எடுத்து போமா? ஓபிஎஸ் ஓடுதா? ஓகே, ஓடுது. ஸோ நீ சொல்கிறதெல்லாம் வந்து சரிதான். இப்போ வி ஹாவ் அ ஹார்ட்வேர் டிவைஸ். அந்த ஹார்ட்வேர் டிவைஸ் வந்துட்டு நம்மளோட சிபியூ வந்துட்டு போயிட்டு இன்டரப்ட் பண்ணுது. ஓகேவா? இது எப்பன்னா ப்ரொடெக்டட் மோடில். நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே இந்த வீடியோ அண்ட் இனி வரப்போகிற எல்லா வீடியோஸுமே they are going to be based on the protected mode, not real mode. பயாஸ் வந்து வெக்டார் டேபிளில் வந்து கொடுக்குதுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டை அப்படி தூக்கி கீழே பண்ணுறங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. லைக் வேறு இந்த ப்ரொடெக்டட் மோட், அந்த சூப்பர் ஸ்பெல்லிங் ப்ரொடெக்டட். ஓகே,
ப்ரொடெக்டட் மோடில் தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் இப்போ. ஓகேவா? இப்போ ப்ரொடெக்டட் மோடில் வந்துட்டு ஹார்ட்வேரோ அல்லது சாஃப்ட்வேரோ, ஓகே சாஃப்ட்வேர் ஏதோ ஒன்று, ஹார்ட்வேரோ சாஃப்ட்வேரோ வந்துட்டு நம்மளுக்கு இன்டரப்ட் பண்ணுது சிபியூவை. அப்படி இன்டரப்ட் பண்ணும்போது இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சாஃப்ட்வேர் என்ன லைக் இது வந்து என்ன சொல்லுதுன்னா இன்ட் 0ன்னு சொல்லுது, விச் இஸ் முதல் இன்டரப்டை நான் வந்து நான் வந்துட்டு போயிட்டு நான் வந்து கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாஃப்ட்வேர் இன்டரப்ட் வந்து சொல்லுது. ஓகே, ஸோ சாஃப்ட்வேர் இன்டரப்ட் வந்துட்டு இன்ட் 0ன்னு சொல்லிட்டு கூப்பிடுது, சிபியூக்கு போகுது. ஹவு டஸ் த சிபியூ நோ? இப்போ வந்து என்ன கேள்வி அப்படின்னா, சிபியூக்கு எப்படி தெரியும் இந்த 0ன்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்ட்டு? ஏன்னா நம்ம முதல்ல வந்து இந்த ரியல் மோடில் வி ஹேட் பயாஸ், அப்படி தானே? பயாஸில் வந்துட்டு நம்மளுக்கு வெக்டார் டேபிள் இருந்துச்சுன்றதுனால சிபியூ கேன் ஹேண்டில் த இன்டரப்ட். பட் இப்போது நம்மள்ட்ட இந்த பயாஸோடைய இன்டரப்ட் வெக்டார் டேபிள் இல்லை. அப்போது நான் வந்து சாஃப்ட்வேரில் இருந்து இன்ட் 0 நான் கூப்பிட்டேன் அப்படின்னா சிபியூ வில் நாட் நோ வேர் தட் 0 இஸ். கரெக்டாக? அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கேர்னலுடைய முதல் வேலை, இப்போ தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே வரோம் என்ன கேட்டால், கேர்னலுடைய முதல் வேலை வந்து என்ன அப்படின்னா, டு கிரியேட் த இன்டரப்ட் டிஸ்கிரிப்டார் டேபிள். இந்த ஐடிடி அப்படின்றது வந்துட்டு இதை வந்துட்டு இன்டர்சேஞ்சபிளாக கூப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். இதையும் நம்ம வந்து வெக்டார் டேபிள்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா ரியல் மோடில் இருக்கிறது வந்து அது வந்துட்டு வெக்டார் டேபிள். நம்மளுக்கு வந்துட்டு இந்த ப்ரொடெக்டட் மோடில் வந்து இருக்குதுன்றது வந்து இன்டரப்ட் டிஸ்கிரிப்டார் டேபிள். ஸோ முதல்ல பயாஸ் வந்து நம்மளுக்கு எப்படி வெக்டார் டேபிளை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சோ, அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுற கேர்னல் இருக்குதுல்ல, நம்ம கேர்னல், அந்த கேர்னல் வந்துட்டு டிஸ்கிரிப்டார் டேபிளை கிரியேட் பண்ணணும். ஒன்லி தென் ஹார்ட்வேரோட இந்த அந்த ஹார்ட்வேர் லெவல் அந்த ஒரு இன்டரப்ட்ஸுமே இருக்கட்டும், சாஃப்ட்வேர் லெவல் இன்டரப்ட்ஸாக, அது எல்லாத்தையுமே நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ஒரு ஐடிடி இல்லை அப்படின்னா எங்கிட்டு போயிட்டு அது வந்து ஹேண்டில் பண்ணும் அந்த எல்லா அந்த வந்து இந்த எல்லா விதமான இன்டரப்ட்ஸையும் ஹேண்டில் அதால் வந்து செய்ய முடியாது. ஓகேவா? ஓகே, ஸோ ஒரு சில பேருக்கு இன்டரப்ட்னால என்னன்னு தெரியல அப்படின்னா, டோன்ட் வரி டூ மச். இன்டரப்ட் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ ஃபங்க்ஷன், அவ்வளோதான். இட் இஸ் பேசிக்கலி bunch of a bunch of assembly instructions, அவ்வளோதான். இன்டரப்ட் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் லைக் அ ரொட்டீன். இன்டரப்ட் அப்படின்றது வேறு, இன்டரப்ட் ரொட்டீன்றது வேறு. இன்டரப்ட் அப்படின்றது வந்துட்டு சிபியூ இன்டரப்ட் பண்ணுறது ஒரு ஆக்ஷன். இன்டரப்ட் ரொட்டீன் அப்படின்றது தான் வந்து ஒரு ஃபங்க்ஷன். ரொட்டீன் ஃபங்க்ஷன் வாட் எவர் தேர் த சேம். ஓகேவா? ஸோ இன்டரப்ட் ரொட்டீன் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் அ ஃபங்க்ஷன் தட் இஸ் சம்வேர் இந்த ரேம். நம்ம இன்ட் 0ன்னு கூப்பிட்டோம் அப்படின்னா அந்த 0ன்ற அந்த ஒரு நம்பர் வந்துட்டு எந்த ஃபங்க்ஷனை பாயிண்ட் பண்ணுதோ அந்த ஃபங்க்ஷனை போயிட்டு அந்த சிபியூ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் இட் வில் பேசிக்கலி ரிட்டர்ன் த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். அவ்வளோதான். இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபங்க்ஷனுங்க, அவ்வளோதாங்க. ஸோ வந்துட்டு இந்த ஐடிடியை தான் நம்ம இப்போ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஐடிடியை க்ரியேட் பண்ணுறதுக்கு லெட்ஸ் லேர்ன் ஹவு த ஐடிடி லுக்ஸ் லைக். இங்கே அதுக்கு தான் நான் ஒரு இது எடுத்து வச்சுருப்பேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு மொத்தம் 2 விஷயம் தேவை. ஒன்று வந்துட்டு ஐடிடி த டேபிள் இட் செல்ஃப், இன்னொன்று வந்துட்டு ஐடிடி டிஸ்கிரிப்டர். ஸோ இந்த டிஸ்கிரிப்டர் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நம்ம வந்து லோட் பண்ணுவோம். எல்ஐடிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வி ஹாவ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன், அதை வச்சு நம்ம வந்து லோட் பண்ணுவோம். ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட், இங்கே எங்கேயாவது இருக்கும். இதாக இருக்குதா? ஸோ இந்த எல்ஐடிடி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இட் பேசிக்கலி லோட் த டேபிள் டு த மெமரி. எந்த டேபிள் அப்படின்னா ஐடிடி, த இன்டரப்ட் டிஸ்கிரிப்டர் டேபிள். இதோட வேலை அதுதான். நம்மளோட இந்த இன்டரப்ட் டிஸ்கிரிப்டர் டேபிளை வந்துட்டு மெமரியில் லோட் பண்ணி, ஓகே சிபியூ உனக்கு இதுக்கு மேலே ஏதாவது உனக்கு இந்த இன்டரப்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த டேபிள் அங்கே தான் இருக்குது, போய் நீ அவன்கிட்ட பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம வந்துட்டு அதை செட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஒரு இந்த எல்ஐடிடின்ற அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இட் இஸ் பேசிக்கலி டு லோடு த என்ன சொல்கிறது
table to the memory and to inform the CPU that okay table இங்கே தான் இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஐடிடி இந்த டேபிள் முதல்ல பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இந்த டேபிளுக்கு இருக்குதுன்றதை முதல்ல பார்ப்போம். தென் அதுக்கப்புறமா அந்த கோடை பார்ப்போம் அண்ட் we can do some kinds of experiments. ஏன்னா ஆல்ரெடி இந்த கோட் நான் வந்து பண்ணி வச்சுட்டேன். என்னால் மறுபடியும் முதல்ல இருந்து கோட் அடிச்சுட்டு இருக்கிறதுன்றதை வேஸ்ட்டு தான். அதை நீங்கள் பார்த்து ஒரு லைக் உங்களுக்கும் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. we can do some experiments with it. But first of all, let's take a look at the theory behind it. Okay. So இந்த ஐடிடி இந்த இன்டரப்ட் டிஸ்கிரிப்டர் டேபிள் வந்துட்டு இது ஒரு டேபிள் அப்படின்னா we have some kinds of entries, கரெக்டாக? a bunch of entries makes up a table. அப்போ எத்தனை என்ட்ரிஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னா we can have 256 entries. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். we can have like 256 entries. அதையும் தாண்டி இருந்துச்சுன்னா they are basically being ignored. இங்கே பார்க்க முடியுதா? the first entry, okay, there are 256 interrupt vectors 0 to 255. so the IDT should have 256 entries, each entry corresponding to a specific interrupt vector. Although the IDT can contain more than 256 entries, அதையும் தாண்டி நீ வைக்கலாம், அது உன் இஷ்டம், but they are ignored. உனக்கு தான் வந்துட்டு மெமரி வேஸ்ட். Although the IDT can contain less than 256 entries, any entries that are not present will generate a general protection fault which when ஓகே. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த தேர்டு பாயிண்ட்டை நம்ம வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியே பார்ப்போம். ஓகேவா? எப்படின்னா ஒரு ஹார்ட்வேர் இன்டரப்ட் வந்துட்டு வருது, அது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான அந்த இன்டரப்ட் டேபிள் வந்துட்டு லைக் அந்த ஒரு என்ட்ரி வந்துட்டு அந்த டேபிளில் இல்லைன்னா வாட் வுட் ஹேப்பன்? இந்த ஜென்ரல் ப்ரொடெக்ஷன் ஃபால்ட் வில் ஹேப்பன். ஸோ அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த CPU வந்துட்டு ஃபால்ட்டி ஸ்டேட்டுக்கு போயிடும் அண்ட் தென் சம் கிளிச்சஸ் வில் ஹேப்பன். அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஐடிடி அப்படின்றது இட் இஸ் அ டேபிள் தட் கண்டெய்ன்ஸ் 256 என்ட்ரிஸ் பேசிக்காக. அந்த 256 என்ட்ரிஸுமே வந்துட்டு தே ஆர் மேப்ட் டு த ஆக்சுவல் த ரொட்டீன் வேர் எவர் இட் இஸ் இந்த லைக் இந்த மெமரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆனால் 32-bit ப்ராசஸர் the entries in the IDT are 8 bytes long and form a table like this. இவன் வந்து you see again OS dev is such a beautiful resource if you want to learn about OS. ஓகே, இங்கே 32-bitக்கும் லைக் வந்து கொடுத்துருப்பான். இங்கே நீங்கள் கீழே போனீங்கன்னா 64-bitக்கும் லைக் வந்து கொடுத்துருப்பான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 32-bit மெஷினுக்கு வந்துட்டு ஒரு என்ட்ரியும் 8 bytes long. பார்க்க முடியாதா? 8 bytes long. ஸோ முதல் என்ட்ரி வந்துட்டு 0ல் இருக்கும், ரெண்டாவது என்ட்ரி வந்துட்டு 8, 16, ஸோ அப் டு லைக் 2040 ஆஃப் என்ட்ரி 255. ஸோ இதை நீங்கள் நம்ம இங்கே பார்க்கணும் அப்படின்னா இங்கே எங்கே இருக்குது ஐடிடாச்சு இங்கே ஆஃப்செட். ஓகே, இதெல்லாம் நான் வந்து என்னென்னு சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த எல்லாத்தையும் நம்ம வந்து கவுண்ட் பண்ண போகிறோம். ஓகே, 16ன்றது பிட்ஸ் பேசிக்காக. ஓகேவா? இதை நம்ம வந்துட்டு உள்ளே போனோம் அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் அ டைப் டெஃப் ஃபார் அன்சைன்ட் ஷார்டென்ட். ஸோ இந்த UNT16ன்றது வந்துட்டு ஒன்றும் இட் இஸ் நாட் அ மேஜிக் வேர்ட். இட் இஸ் ஜஸ்ட் அன் அலியாஸ் ஃபார் அன்சைன்ட் ஷார்டென்ட், அவ்வளோதான். ஸோ அந்த அன்சைன்ட் ஷார்டென்ட்டோடைய சைஸ் வந்துட்டு 16 பிட்ஸு. இப்போது இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து என்னன்னா இட் கான்ஸ்டிடியூட்ஸ் டு 1 entry ஆஃப் த என்டையர் டேபிள். அப்போ இங்கே 16 பிட்ஸ்ன்னு இருக்குதா, இதெல்லாத்தையும் நம்ம வந்து கூட்ட போகிறோம். 16, 32, 40, 48 and 64. இதெல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 64 உங்களுக்கு என்ன வரும்னா பிட்ஸ் வரும். 64 பிட்ஸ் அப்படின்னா பை 8 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 8 பைட்ஸ் வரும். ஓகே, ஸோ 64 by 8ன்னு போட்டால் என்ன வருது? 8 is the answer. ஸோ இந்த எல்லாத்தையும் கூட்டினோம்னா we can see that 64 bits by 8 which is 8 bytes. ஸோ இங்கே வந்து attribute packடுன்னு ஒன்று இருக்குதேடா, அது என்ன சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப 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 முக்கியம். போடலைன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு பயங்கரமாக சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஸ்ட்ரக்சர் பேடிங்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். இதை பற்றியுமே வந்து நான் போன
பார்ட் 2 வீடியோவா பார்ட் 1 வீடியோவா எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல. பட் இதை பற்றி நான் பேசியிருப்பேன், பேடிங்கை பற்றி, ஸ்ட்ரக்சர் பேடிங். ஸோ நீங்கள் சியில் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் பேடிங் பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தனாவது வந்துட்டு சிம்பிளாக பேடிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டான் அவனாவது. நம்ம வந்துட்டு நம்மளோட ஐயா கிட்டே கேட்போம், ChatGPT ஐயா கிட்ட என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் பேடிங் in C with the simple example. ஸோ நம்ம வந்துட்டு நான் சொல்கிறேன்ல, போன வீடியோவிலேயே நம்ம வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா அந்த அலைன்மெண்ட் இஷ்யூஸை பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம். அல்லது பார்க்கலன்னா அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஹீப்பை பற்றி பார்ப்போம். ஹீப்பில் வந்துட்டு அந்த ஹீப்பை வந்துட்டு அதில் ஒரு மெமரியை நம்ம வந்துட்டு அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து அலைன்மெண்ட்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஒரு பைட் நம்ம கேட்டோம் அப்படின்னா அக்யூரேட்டாக ஒரு பைட் மட்டும் நம்ம வந்து கொடுக்க மாட்டோம், 4096 பைட்ஸ் நம்ம வந்து கொடுப்போம். To make it aligned, to make it easier to fetch from the memory. அதே மாதிரி வந்துட்டு இது ஒரு இதுக்கு மாறும். பட் இங்கே வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 4 bytes அலைன்மெண்ட் லைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா 0 to 7 இங்கே 0ல் வந்து யார் இருக்கா அப்படின்னா அந்த கேரக்டர் A, இட் டேக்ஸ் 1 byte. அண்ட் அந்த 4 bytes அந்த நான் சொன்னேன்ல எல்லா லைக் இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே வந்துட்டு இட் வில் பி அலைன் டு 4 bytesன்றதுனால அந்த 1 to 3 வந்துட்டு இட் வில் பி எம்டி பேடிங். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த 4 to 7 வந்துட்டு இன்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த நம்ம பேக்குன்னு வந்து கொடுத்துருக்கானா? ஸோ ஓகே, இதுதான் வந்துட்டு இங்கே மேட்ரு. பட் வார்னிங், டிசேபிளிங் பேடிங் கேன் காஸ் ஸ்லோவர் ஆக்சஸ் அண்ட் மேபி பொட்டன்ஷியல் இஷ்யூஸ் ஆன் சம் பிளாட்ஃபார்ம்ஸ். இதில் நம்ம கம்பைலர் ஆப்டிமைசேஷன் சொல்லிட்டு கான்செப்ட் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் அது பேடே பண்ணாது, ஆர்டரை மாற்றி விட்டுரும் பேசிக்காக. அப்படி ஆர்டரை மாற்றுறதுனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்ட்டு மேலே போக லைக் வந்து இன்ட்டு வந்து மேலே போகிற மாதிரியும் கேர் வந்து கீழே போகிற மாதிரியும் நம்ம இதுக்கிட்ட கேட்போம். கிவ் an example of compiler changing the order. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே வந்துட்டு 4 பைட்டடாக வந்து இருக்கணுன்றதுனால இங்கே பேசிக்கலி லைக் அதாவது இங்கே பேட் பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து பேட் பண்ணல. அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா நான் ஒரு இன்டீஜர் வேரியபிள் ஆக்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த வேரியபிள் வந்துட்டு அதோடைய அட்ரஸ் வந்து எனக்கு இட் ஷுட் பி இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. ஓகேவா? லைக் இட் ஷுட் பி இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. அதனால எனக்கு இந்த ஐன்றது வந்துட்டு எனக்கு ஒரு இன்டீஜர் வேரியபிள். அந்த ஐன்ற அந்த ஒரு இன்டீஜர் வேரியபிளை நான் வந்துட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அந்த அட்ரஸில் நான் போய் ஆக்சஸ் பண்ணேன் அப்படின்னா இட் வில் பி a lot faster. 4 to 7 ஆர் அல்லது 8 to 8, 9, 10, 11, 8 to 11. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு லைக் அந்த 4 byte பேரடா எனக்கு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா the access could be a lot easier. கேரக்டர் வந்துட்டு எங்கனால இருக்கலாம், ஏன்னா வந்துட்டு அது ஜஸ்ட் ஒரு 1 byte தான். அது இப்போ லாங்காக இருந்துச்சுன்னா வந்து 8 லைக் லாங் வந்துட்டு எப்படின்னா அது வந்துட்டு 8 bytesன்றதுனால ஸோ இந்த லாங் வேரியபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு 8 byte பேரடா எனக்கு வந்துட்டு இருக்கணும். விச் மீன்ஸ் என்னுடைய லாங் வேரியபிள் வந்துட்டு அதோடைய ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்துட்டு இட் ஷுட் பி இன் லைக் இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 8. அதே மாதிரி எனக்கு இங்கே ஐன்றது ஒரு இன்டீஜர் வேரியபிள் பார்க்க முடியுதா? அப்போ அந்த ஐன்றது வந்துட்டு இன்டீஜர் வேரியபிள்ன்றதுனால எனக்கு இந்த ஐன்ற அந்த ஒரு
ப்ராப்பர்ட்டியோடைய அட்ரஸ் வந்துட்டு அதோடைய ஆஃப்செட் வந்துட்டு எனக்கு இட் ஷுட் பி இன் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. அதனால எனக்கு முதல்ல கேரக்டர் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கும். அடுத்து வந்துட்டு அடுத்த 3 பைட்ஸ் வந்துட்டு எனக்கு பேசிக்கலி எம்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த இன்டீஜர் எனக்கு உள்ளே வரும். அதுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு இந்த C2 இருக்கும். அதுக்கப்புறமா எனக்கு மறுபடியும் இது தேவையில்லாமல் வந்து சைஸ் தான் வேஸ்ட் பண்ணுது. எம்டியாக வந்துட்டு 3 பைட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எம்டியாக இருக்குதுன்றதுனால கம்பைலர் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுது. எப்படி ஆப்டிமைஸ் பண்ணும் அப்படின்னா, இது இந்த ஆர்டரை நான் அப்படியே வந்து ப்ரிசர்வ் பண்ணாதனடா பிரச்சனை. நான் அதை ப்ரிசர்வே நான் பண்ண மாட்டேன். நான் இந்த ஆர்டரை நான் ப்ரிசர்வ் பண்ண மாட்டேன். நான் மாற்றி விட்டுருவேன். மாற்றி விட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஸோ இந்த 0ன்றது வந்துட்டு இட் இஸ் மல்டிபிள் ஆஃப் எவ்ரி திங். அது நம்மளுக்கு லைக் வேணும். ஸோ வந்து இது வந்து ஒரு இன்டிஜராக இருந்தாலும் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் பரவாயில்ல. 0 கேன் பேசிக்கலி இட் கேன் பி மல்டிபிள் ஆஃப் எனி நம்பர். ஸோ இந்த ஐன்றது வந்துட்டு இது வந்து ரெண்டாவது இருந்தால் தானே பிரச்சனை. நான் அதை வந்து முதல்ல அதை தூக்கி நான் மாற்றி போட்டுருவேன். நம்மளுக்கு இது வந்து மாற்றி போட்டுருச்சு. தென் அதுக்கப்புறமா வந்துட்டு C1 C2 தென் பேடிங். ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு இங்கே 8 பைட்ஸ் தான் நம்மளுக்கு இங்கே வந்து இருக்குது. ஓகேவா? So compilers do not automatically reorder your structure members. They preserve the order you write. You, the programmer, can reorder manually to optimize padding. So maybe in some cases வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து கம்பைலர் ஆப்டிமைசேஷன் நம்ம வந்து ஆன் பண்ணி வச்சோம்னா, ஓகே, கம்பைலர் வந்து இதுக்காண்டியே நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணி வச்சு நம்ம வந்து கம்பைல் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது மாறக்கூடாதுன்றதுனால தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது புரிஞ்சிடுச்சா என்ன அப்படின்ட்டு? அந்த டேட்டா டைப்புடைய சைஸ் வந்துட்டு என்னவா இருக்குதோ அதோடைய மல்டிபிள்ஸ் அதோடைய அந்த லொக்கேஷனில் தான் வந்துட்டு அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆகணும். இப்போ இன்டீஜர் அப்படின்னா 4 பைட்ஸ் லாங் அப்படின்னா அதோடைய ஆஃப்செட் வந்துட்டு இட் ஷுட் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. லாங்னா ஃப்ரம் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 8. கேர்னா ஃப்ரம் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 விச் இஸ் எவ்ரி திங். ஸோ அப்புறம் வந்துட்டு இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 16 நம்பர் லைக் அல்லது ஷார்ட் எண்ட் அப்படின்னா வந்துட்டு இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இட் ஷுட் பி பேடட் அக்கார்டிங் டு த சைஸ் ஆஃப் த டேட்டா டைப். அப்படியே வந்துட்டு நம்ம பேட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு அப்படியே போட்டோம் அப்படின்னா ஆக்சஸ் டைம் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் அவன் சொன்ன மாதிரி இது அல்லாவே பண்ண மாட்டான். பட் இங்கே நம்ம தான் கர்னலை வந்து எழுதுறோன்றதுனால இட் இஸ் அப் டு அஸ். நம்ம அதை வந்து அலோவ் பண்ணலாமா பண்ண வேணாமான்றது நம்மளுடைய ஒரு என்ன சொல்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம நார்மலாக சி ப்ரோக்ராம் நம்ம வந்துட்டு எழுதும்போது இதை நம்ம அப்படியே விட்டுருவோம். டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, பேட் பண்ணாமல் போ, ரீஆர்டர் பண்ணாமல் சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். வி டோன்ட் கேர். பட் இங்கே நம்ம கேர்னல் எழுதும்போது நம்ம வந்து கேர் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா தேர் வுட் பி அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இது ஏன் அப்படின்னா ஜஸ்ட் இதை நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஓகே, சி இந்த டேபிள் எப்படி லைக் அந்த 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 ஒரு டேபிளோடைய ஒரு என்ட்ரி எப்படி இருக்கணும் அப்படின்றது திஸ் இஸ் ஹவு இட் ஷுட் லுக். நான் சொன்ன மாதிரி வந்துட்டு 64 bits which is 8 bytes. அப்போ 8 bytes அப்படின்னா எனக்கு அந்த 8 bytesக்கு சம்திங் அதுக்குள்ளே ஏதோ ஒன்று எனக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கணும். கரெக்டாக 8 bytesமே எனக்கு வந்துட்டு எம்டியாக இருக்காது. தேட் ஷுட் பி சம்திங். அப்போ அந்த சம்திங் வந்துட்டு எனக்கு கரெக்டாக இந்த ஆர்டரில் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகுமே தவிர இந்த ஆர்டர் லைட்டாக மாறிச்சுன்னா கூட எனக்கு வந்து ஒர்க் ஆகாது. புரியுதா? அப்போ என் இஷ்டத்துக்கு நான் வந்துட்டு இங்கே போட்டேன் அப்படின்னா மேபி அந்த கம்பைலர் வந்து கிறுக்கு பிடிச்சி ஆப்டிமைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா எனக்கு பிரச்சனை ஆகிடும். எனக்கு ஐடிடி அங்கே எனக்கு வந்து ஒழுங்காக லோட் ஆகாது. எனக்கு பேசிக்கலி எனக்கு ரேமில் வந்துட்டு எனக்கு ஒழுங்காக லோட் ஆகாது. எனக்கு மேபி ஃபால்ட் ஆகிடும். ஸோ நான் வந்துட்டு ஒழுங்காக என்னோட ஐடிடியை வந்துட்டு ரேமில் லோட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த ஐடிடியோடைய ஒரு என்ட்ரிஸோடைய அந்த ஒரு ஆர்டர் வந்துட்டு நான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கணும். லைக் ஃபர்ஸ்ட் இந்த ஆஃப்செட் 1, அதுக்கப்புறம் இது 0 டைப் ஆஃப் இதை நான் அப்படியே நான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் என்னால் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா
ஐடிடியை வந்து ரேமில் ஒழுங்காக லோட் பண்ண முடியும். இந்த ஆர்டர் கொஞ்சம் மாறுச்சுன்னா கூட திங்ஸ் கேன் கோ ராங். ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே ஆட்ரிபியூட் பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்த போட்டிருப்பேன். இந்த ஆட்ரிபியூட் பேக்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு எந்த ஒரு பேடிங்குமே பண்ணாது, எந்த ஒரு விதமான என்ன சொல்கிறது ஆர்டரை வந்து மாற்றவும் மாற்றாது. ஸோ பேக்டு அப்படின்னா வந்துட்டு சொல்கிற மாதிரி இல்லை, லைக் தான் அதோட பேர்லேயே இருக்குது, பேக்ட் பண்ணி வச்சுருக்கோம், பேக்டு பண்ணி அழுத்தி வச்சுருக்கோம். எந்த ஒரு பேடிங் எதுவுமே வந்துட்டு இருக்காது பேசிக்காக. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம கர்னல் வந்து நம்ம வந்து இது பண்ணும்போது இந்த ஆட்ரிபியூட் பேக்டுன்றதை நீங்கள் மேபி ரொம்ப பார்க்கலாம். இதுக்கான காரணம் வந்துட்டு நான் இப்போ வந்து சொன்ன மாதிரி தான், ஆர்டர் ப்ரிசர்வேஷன் மஸ்ட் அப்படின்னா டூ திஸ், யூஸ் திஸ். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஏன் வந்துட்டு இந்த ஆட்ரிபியூட் பேக்டு அப்படின்றதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஓகே ஃபைன், பிரச்சனை இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த டேபிளில் உள்ள ஒரு என்ட்ரியுமே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம்னா, அதோட ஒரு என்ட்ரியுமே வந்துட்டு 8 பைட்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்துருப்போம். கரெக்டாக 8 பைட்ஸ் இருக்கும். அண்ட் ஆர்டர் வந்துட்டு கண்டிப்பாக ப்ரிசர்வ் ஆகிருக்கணும். நான் வந்து சொன்னேன் கரெக்டாக. இட் ஷுட் பி ஆஃப் 8 பைட்ஸ் and the order must be preserved. Every bit of entry in the table should follow the same. And we have 256 entries. அதுக்கு மேலே இருந்தாலும் இக்னோர் பண்ணிடும். ஓகே, அப்போ இந்த 8 bytes of data என்னது, அந்த 8 bytesல என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா we can clearly understand how things work. ஓகே, எங்கே போச்சு அது, மறந்து போகிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது 32 பிட்டு தானே. ஸோ இங்கே பாருங்களேன், 32 பிட்டுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இவ்வளோ தான் இருக்குது. அதே இது 64 பிட்டுக்கு வந்து we have some other fields like IST, அப்புறம் வந்து ஆஃப்செட் 2, ஆஃப்செட் 3, ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டாம், நம்ம வந்துட்டு 32 பிட்டுக்கே பார்ப்போம். ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்துட்டு ஆஃப்செட் அப்படின்றது இட் இஸ் 32 பிட் வேல்யூ ஸ்பிளிட் இன்டு 2 பார்ட்ஸ். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் 1ன்னு இருக்குது, ஆஃப்செட் 2ன்னு இருக்குது. இது வந்து ஒரு 16, இது ஒரு 16ன்றதுனால மொத்தமாக 32 பிட் வேல்யூ. ஸோ ஆஃப்செட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு போன வழியிலே பார்த்துருப்போம், செக்மெண்ட் செலக்டர்னு சொல்லிட்டு மெமரி மாடல் வந்து இருக்குது. இந்த ஜிடிடி பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் நீங்கள் பார்க்கணும் வீடியோ நீங்கள் போய் நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க, பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஜிடிடி பற்றி நான் அவ்வளோ பேசியிருப்பேன். ஸோ இந்த ஜிடிடியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த கோட் செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட்டோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அந்த கோட் செக்மெண்ட்டோடைய அந்த பேஸ் அட்ரஸ் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து இந்த ஜிடிடியில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆஃப்செட் வேல்யூவும் ப்ளஸ் ஓகே அதாவது வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டேபிள் இருக்குதா, இந்த வெப் ஒயிட் போர்டு, இந்த டேபிள் இது வந்துட்டு 0ன்னு வச்சுப்போம், இது 1, இது 2ன்னு வச்சுப்போம் இப்போதைக்கு. ஓகே, இந்த டேபிளோடைய இந்த என்ட்ரி ஏதோ வந்து ஒரு ரொட்டீனை எனக்கு பாயிண்ட் பண்ணியிருக்கணும். ரைட்டா? எனக்கு ரேமில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு இருக்குது, அந்த ரொட்டீனை எனக்கு போய் பாயிண்ட் பண்ணியிருக்கணும். இந்த முதல் என்ட்ரி வந்துட்டு எனக்கு அதை போய் பாயிண்ட் பண்ணியிருக்கணும். ரைட்டா? அப்போது இந்த ரொட்டீன் வந்து எங்கே இருக்குது ரேமில், அதோடைய மெமரி அட்ரஸ், அந்த அட்ரஸை வந்து நம்ம இந்த என்ட்ரியில் ஸ்டோர் பண்ணணும்ல. அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இந்த ஆஃப்செட்டையும் இந்த செக்மெண்ட் செலக்டரையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த செக்மெண்ட் செலக்டர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, அகெயின் நான் சொன்ன மாதிரி அந்த கோட் செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட், அந்த பேசிக்கலி இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அதோட இன்ஃபர்மேஷனை ஜிடிடி அப்படின்ற அந்த ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம மோஸ்ட்டாக வந்து கோட் செக்மெண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த கோட் செக்மெண்ட்டோடைய பேஸ் அட்ரஸ் அது எங்கே இருக்கும்னா அந்த ஜிடிடிக்குள்ளே இருக்கும். அந்த கோட் செக்மெண்ட்டோடைய பேஸ் அட்ரஸை ப்ளஸ் இந்த ஆஃப்செட் வேல்யூ, இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து we get the physical absolute address. அந்த அட்ரஸில் தான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரொட்டீன் இருக்கும். ஸோ பேசிக்கலி த ஆஃப்செட் ப்ளஸ் த செக்மெண்ட் செலக்டர்ஸ் பேஸ் அட்ரஸ். ஓகேவா? இது வந்து ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனுடைய அப்சல்யூட் அட்ரஸை நம்மளுக்கு வந்து காட்ட முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த இந்த செலக்டர் அப்படின்றது வந்து என்னன்னா, ஜிடிடியில் எந்த செக்மெண்ட்டை நீ போய் குறிக்கணும்னு சொல்கிறது தான்.
அதை நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே போட்டிருப்பேன் கர்னல் கோட் செலக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கர்னல் கோட் செலக்டர் அப்படின்றது வந்துட்டு 0x08 இதுவும் ஏன்றதை நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்துருப்போம். பார்ட் 1 பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா இதுதான் வந்துட்டு இந்த 0x08 அப்படின்றது தான் வந்துட்டு த இண்டெக்ஸ் டு த ஜிடிடி ஃபார் த கோட் செலக்டர். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்துட்டு இங்கே நம்ம ஜிடிடியில் பார்த்தோம்ல முதல் ஒரு 8 பைட்ஸ் வந்துட்டு 0வாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு நம்மளுக்கு பேசிக்கலி என்ன அப்படின்னா we need to have zeros, 8 bits of zeros நம்மளுக்கு வந்து இங்கேயும் தேவை. பார்க்க முடிகிறதா? இங்கேயும் வந்துட்டு we need to have 8 bits of zeros. அது இருந்தால் தான் இது வந்துட்டு ஐடிடின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். இட்ஸ் லைக் an ABI, அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இது வந்துட்டு பேசிக்கலி டைப் ஆட்ரிபியூட்ஸ். அது ஸோ பேசிக்கலி இந்த இன்டரப்ட் இந்த இந்த ஐடிடின்றது வந்து எந்த விதமான டேபிள் நம்மளுக்கு we have like many different டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். அந்த என்ட்ரிஸ் வந்துட்டு நம்மளுக்கு விதவிதமாக நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒன்று வந்துட்டு இந்த இன்டரப்ட் கேட்டு, இன்னொன்று வந்துட்டு நம்மளுக்கு ட்ராப் கேட்டு. ஸோ இந்த இப்போ வந்து இந்த ட்ராப் கேட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இதை மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த எக்ஸப்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது வந்து இந்த எக்ஸப்ஷன் ஏதாவது நம்மளுக்கு வந்து ரைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதோடைய அந்த இன்டரப்டை போய் நம்ம வந்து கால் பண்ணணும். அப்படி கால் பண்ணும்போது வந்துட்டு அந்த ஸ்டேட்டில் வந்துட்டு இந்த ட்ராப் கேட் என்ன பண்ணிடும் அப்படின்னா மிச்ச இன்டரப்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்குள்ளே வராத மாதிரி வந்து பார்த்துக்கிடும். புரியுதா? இன்டரப்ட் கேட் அப்படி கிடையாது. இன்டரப்ட் கேட் வந்துட்டு பேசிக்கலி we can have many multiple nested interrupts. அதை வந்து லைக் அது வந்துட்டு பேசிக்கலி இந்த இந்த லைக் இந்த ஒரு கேட் மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு லைக் வந்து இந்த மிச்ச விதமான இன்டரப்ட்ஸை வந்துட்டு அது லைக் வந்துட்டு பிளாக் பண்ணி வைக்காது. பெரிய அளவில் வந்துட்டு இதை நம்ம போய் டீப்பாக பார்க்க வேண்டாம். நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு இந்த இன்டரப்ட் கேட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டாஸ்க் கேட்டு ட்ராப் கேட்டை நம்ம லைக் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஐடிடியில் உள்ள அந்த எல்லா என்ட்ரிஸோடைய இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, என்னது டைப், அது வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி 32 bit இன்டரப்ட் கேட். ஓகேவா? ஸோ இன்டரப்ட் கேட்டுக்கும் ட்ராப் கேட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை மேபி நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். பட் மோஸ்ட்லி வந்துட்டு ட்ராப் கேட் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி யூஸ்ட் ஃபார் எக்ஸப்ஷன்ஸ். அண்ட் ட்ராப் கேட்டில் ஏதாவது ஒரு இன்டரப்ட் நம்ம கால் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மிச்ச இன்டரப்ட்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சிடும். ஸோ தட் இஸ் வாட் பேசிக்கலி த ட்ராப் கேட் இஸ் ஆல் அபவுட். ஓகே, ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த இன்டரப்ட் கேட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோன்றதுனால நம்ம இந்த மிச்ச 2 கேட்ஸை பற்றி பார்க்க தேவையில்லை. இந்த டைப் ஆட்ரிபியூட்டில் நம்ம வந்துட்டு இந்த இன்டரப்ட் கேட்டை தான் வைப்போம். அண்ட் இந்த 0 நான் வந்து சொன்ன மாதிரி நம்மளுக்கு இந்த 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 0ன்றது கண்டிப்பாக தேவை. ஓகேவா? அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு சில ஃபீல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். பேசிக்கலி அந்த அந்த ஒரு ரிங் லெவலாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பானே இந்த இருக்குல்ல கேட் டைப்பு. ஸோ இன்டரப்ட் கேட்டுக்கு வந்து 0xE அதுதான் நம்ம வந்து இங்கே கொடுத்துருப்போம். 0xE இந்த E எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த சிபியூவோட அந்த ரிங் லெவல் இருக்குதா, அதாவது ரிங் 0வா ரிங் 1ஆ ரிங் 2வான்றது ரிங் லெவல்ன்றது வந்துட்டு பேசிக்கலி இந்த ப்ரிவிலேஜ் லெவல். அது வந்துட்டு உனக்கு இந்த ஒரு இன்டரப்ட்டுக்கு என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது. இங்கே நம்ம மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு ரிங் 3 தான் வைப்போம். ஏன்னா பேசிக்கலி இந்த யூசர் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸுமே இது வந்து பேசிக்கலி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால. அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசென்ட் பிட் விச் இஸ் இந்த ஒரு இன்டரப்ட் வந்து மாஸ்கபிளாக இருக்கணுமா இல்லை வந்துட்டு அன்மாஸ்கபிளாக இருக்கணுமா அப்படின்னு. மாஸ்கபிளாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பேசிக்கலி இது வந்துட்டு இந்த இன்டரப்ட் வந்துட்டு ஒர்க் லைக் அந்த ஒரு இன்டரப்ட் என்ட்ரியில் வந்துட்டு இன்டரப்ட் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஹேண்டில் பண்ணணுமா அல்லது வந்துட்டு இக்னோர் பண்ணணுமான்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம வந்து 1ன்னு வச்சோம் அப்படின்னா அது வந்து ஹேண்டில் பண்ணணும், 0ன்னு வச்சோம் அப்படின்னா அது வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடும். ஸோ நம்மளுக்கு இந்த எல்லா இன்டரப்ட்ஸுமே நம்மளுக்கு வந்து ஹேண்டில் பண்ணணும், நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகணுன்றதுனால நம்ம அதை வந்து 1ன்னு சொல்லிட்டு வைப்போம். இந்த ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கும்னா 0xEன்னு இருக்கும் மறுபடியும். இது ஒரு 0xE, இந்த ரெண்டுமே சேர்ந்து 0xE. அதனால் மொத்தமாக வந்துட்டு இங்கேயே 0xEன்னு நம்ம போட்டோம். அவ்வளோதான். இது ஆஃப்செட் 1. ஸோ ஆஃப்செட் 1 ஆஃப்செட் 2ன்னு சொல்லிட்டு எதுக்கு வந்து 2 இது இருக்குது அப்படின்னா
ஆஃப்செட் 1 அப்படின்றது வந்துட்டு பேசிக்கலி த ஆஃப்செட் பிட்ஸ் ஆஃப் 0 to 15 and from the 16 to 31. அது வந்து ரெண்டாக அவங்க வந்து பிரிச்சிருப்பாங்க பேசிக்காக, வேறு ஒன்றும் இல்லை. ஒரே வந்து லைக் வந்துட்டு ஒரே இதாக இல்லாமல் 2 ஆஃப்செட்டாக அவங்க வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே பேசிக்கலி we are doing a bit mask. கொடுக்குற அட்ரஸ் அண்ட் 0x000FFFF அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அந்த லாஸ்ட்டு 4, 8, 12, 16 பிட்ஸ், அந்த லாஸ்ட் 16 பிட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரிசர்வ் ஆகணும். இங்கே எஃப்னு போட்டோம் அப்படின்னா இந்த அட்ரஸில் லாஸ்ட் 16 பிட் என்ன இருக்குதோ அது அப்படியே இருக்கும். புரியுதா? வித் த பேடட் 0000. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் அந்த ஆஃப்செட்டில் உள்ள 16 to 32 பிட் இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக்கலி என்ன பண்ணணும் அப்படின்னா போயிட்டு லேர்ன் அபவுட் பிட் வைஸ் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? இதை நான் இன்டெப்த்தாக சொன்னேன் அப்படின்னா அது வந்துட்டு போய் இழுத்துட்டு போயிடும். ஸோ லேர்ன் அபவுட் த பிட் வைஸ் ஆப்ரேஷன்ஸ். பேசிக்கலி இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா அட்ரஸ் அண்ட் திஸ்ன்னு போட்டோம்னா அந்த லாஸ்ட்டு உள்ள அந்த 16 பிட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். எஃப்எஃப்எஃப்எஃப்ல பேசிக்கலி லாஸ்ட் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதான் 0. நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாது. ஓகே, நான் வெயிட் பண்ணுங்க வரேன். இப்போ வந்துட்டு 0101 இருந்துச்சுன்னா திஸ் இஸ் நாட் 0. இது வந்துட்டு 0th பொசிஷன் கிடையாது. நீங்கள் வந்து இப்படி போகணும், இப்படி போகக்கூடாது. ஸோ 0 to 16 அப்படின்னா இங்கேருந்து 0 to 16 இங்கேருந்து கிடையாது. ஓகேவா? ஸோ அதான் 0 to 16 அப்படின்னா அந்த எஃப்எஃப்எஃப்எஃப் அந்த லாஸ்ட்டு 4 16 பிட்ஸ் அதை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி அந்த லாஸ்ட்டு 16 பிட்ஸை மட்டும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போங்க. இது வந்துட்டு பேசிக்கலி அந்த ஃபர்ஸ்ட்டு நானே ஃபர்ஸ்ட் நான் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் விச் மீன்ஸ் 16 to 31. ஓகேவா? இந்த ஒரு சைடு அது வந்துட்டு 0 to 16, இது வந்துட்டு 16 to 31. இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஆஃப்செட் 1லேயும் ஆஃப்செட் இதுலேயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இப்போ செலக்டர்ன்றது நம்ம பார்த்துட்டோம், கர்னலோடைய கோட் செலக்டர். அதுக்கப்புறம் இங்கே 0ன்றது கட்டாயமாக நம்ம வந்து போட்டே ஆகணும். அண்ட் இந்த டைப் அட்ரிபியூட் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடிடி செட்டு தான் வந்துட்டு ஒரு என்ட்ரி. ஓகே, ஒரு என்ட்ரி 64 பிட்ஸ் ஆர் அல்லது 8 பைட்ஸ். ஓகேவா? ஓகே, 47 64 பிட்ஸ் அல்லது வந்து 8 பைட்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to initialize the whole ஐடிடி. இங்கே memset அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் ஆனால் தான் வந்துட்டு எழுதியிருப்பேன். அது நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ memset அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் பேசிக்கலி செட்டிங் த மெமரி அக்கார்டிங் டு த கிவன் சைஸ். ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, கொடுக்குற இந்த ஒரு வேல்யூவை இந்த சைஸ் வரைக்கும் இந்த பாயிண்டர்லேருந்து ஃபில் பண்ணி வைப்போம். அவ்வளோதான். சிம்பிள் கோடு. இதை பார்த்தாலும் உங்களுக்கே புரியும். ஓகே, ஸோ ஓகே, இந்த ஹீப்புக்குள்ளே நான் வந்துருக்கக்கூடாது. பட் இந்த ஹீப் பற்றி நம்ம அடுத்த வெளியில் பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே ஐடி செட்டை பற்றி நம்ம நம்ம இது பண்ணுறோமா பார்த்துட்டோமா? இப்போ வந்துட்டு ஐடிடி இனிட் இதான் வந்துட்டு இப்போ அந்த ஐடிடி டேபிள் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ண போகுது. நான் வந்து அகைன் சொன்ன மாதிரி நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த ஐடிடி டிஸ்கிரிப்டர்னு சொல்லிட்டு ஒன்று தேவை. ஐடிடி டிஸ்கிரிப்டர் அப்படின்னா வந்துட்டு இங்கேயே கொடுத்துருக்கணுமே, கொடுக்கலையா என்ன? ஸோ மேபி எப்படி லோட் பண்ணணுன்றது இங்கே கொடுக்கவில்லை. இந்த இருக்குதுல்ல, இதான் ஐடிடிஆர் எல்ஐடிடி அசம்பிளிஸ், அதான் இதுதான். ஸோ இந்த ஒரு டேபிளும் வந்து நம்மளுக்கு தேவை. இது வந்து என்ன அப்படின்னா சைஸ் விச் இஸ் 1 less than the size of ஐடிடி in bytes. அந்த ஐடிடியோடைய என்டையர் பைட்ஸ், அதாவது 256 என்ட்ரிஸ் அப்படின்னா 256 இன்டூ எவ்வளவு? 256 என்ட்ரிஸ்னால் இன்டூ 8 பைட்ஸ். 256 இன்டூ 8 which is 2048. 2048 minus 1 which is 2047 bytes. அதுதான் வந்துட்டு இங்கே சைஸாக இருக்கும். ஆஃப்செட் அப்படின்றது வந்துட்டு அந்த ஐடிடியோடைய ஸ்டார்டிங் அட்ரஸ். புரியுதா? ஸ்டார்டிங் அட்ரஸ்.
ஸோ இது மூலிமா வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒரு ஐடிடிஆர்ன்ற அந்த ஒரு டேபிளை வந்து இந்த எல்ஐடிடின்ற அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்மளுக்கு டேபிளை வந்துட்டு ரேமில் லோட் பண்ணிடும் with the information being provided here, size and the offset. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு இப்போ இந்த ஐடிடியையும் பார்த்துட்டோம், ஐடிடிஆரையும் பார்த்துட்டோம். ஐடிடியில் வந்துட்டு மொத்தம் 256 என்ட்ரிஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். அது ஒன்றுமே வந்துட்டு 8 பைட்ஸ்ன்றதை பார்த்துட்டோம். அந்த 8 பைட்ஸும் வந்து என்னென்னலாம் சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம். கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிடி இனிட் பண்ண போகிறோம். முதல்ல வந்துட்டு இந்த ஐடிடி டிஸ்கிரிப்டர்ஸ் இருக்குதா, விச் இஸ் பிக் சங்க் ஆஃப் அரே. இது பேசிக்கலி வந்து ஒரு அரே. அந்த டேபிள்னு சொல்கிற இடம், டேபிள்ன்றது என்னது நீங்கள் கேட்டிங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அன் அரே, அவ்வளோதான். இதில் இந்த டோட்டல் இன்டரப்ட்ஸோடைய சைஸ் வந்துட்டு 256. இதை நானே இங்கே நான் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மேக்ரோவா. 256 இந்த அரே வந்துட்டு நம்மளுக்கு பேசிக்கலி என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதை எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு 0 ஆக்கி விட்டுறணும். ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி விட்டுறணும் 0 வச்சு. மெம் செட்டை வச்சு நம்ம அதை முதல்ல இந்த மொத்த டேபிளையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுறோம். தென் அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்கலி இந்த ஐடிடி டிஸ்கிரிப்டார், ஓகே, இது டிஸ்கிரிப்டார்ஸ், இந்த ப்ளூரல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. இது வந்து எஸ், இந்த எஸ்ன்றது வந்து பேசிக்கலி இந்த டேபிள். எஸ் இல்லாமல் சிங்குலர் வந்துட்டு அந்த ஐடிடிஆர் இது வந்து ஐடிடி. இப்போ அந்த ஐடிடியோடைய லிமிட்டை வந்துட்டு சைஸ் ஆஃப் ஐடிடி டிஸ்கிரிப்டர்ஸ் -1 அண்ட் அதோட பேஸ் வந்துட்டு ஐடிடி டிஸ்கிரிப்டர்ஸ். பேஸ்ன்றது வந்து பேசிக்கலி அந்த ஐடிடியோடைய பாயிண்டர் என்னடா சொன்னால் இங்கே பாயிண்டரே இல்லைன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அரே இன் ஜென்ரல் அதோடைய வேரியபிள் நேமே வந்துட்டு இட் இஸ் அ பாயிண்டர் டு த ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ இங்கே நம்ம சும்மா அப்படியே விட்டாலுமே வந்துட்டு இட் வில் பி அ பேசிக்கலி அ பாயிண்டர். இங்கே பேஸ்ன்றது வந்துட்டு பேசிக்கலி யூஎன்ட் 32T அப்படின்றதுனால இதை நம்ம வந்து கேஸ்ட் பண்ணுறோம் பேசிக்காக. ஓகேவா? இதை நம்ம கேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த அட்ரஸ் வந்துட்டு 32 பிட்டாக நம்மளுக்கு வந்து கேஸ்ட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த பேஸில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு நான் வரேன். இதை நான் ஏன் போட்டேன்றதை நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். ஓகே, நம்ம இப்போதைக்கு இதை நம்ம வந்து விட்டுருவோம். ஏன்னா இது வந்து ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸ் கான்செப்டில் வரும். நம்ம இப்போதைக்கு இதை பார்க்க வேண்டாம். இப்போதைக்கு இதை மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ சம்பிரதாயம் வந்துட்டு என்ன அப்படின்னா முதல் இன்டரப்ட் என்றைக்குமே வந்துட்டு டிவைட் பை 0 தான் இருக்கணும். இப்போ ஏதாவது வந்துட்டு நம்மளுக்கு டிவைட் பை 0 எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த அந்த ஒரு எக்ஸப்ஷனுடைய இன்டரப்ட் ஹேண்டிலர் வந்துட்டு இட் ஷுட் பி த 0th இன்டரப்ட் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்டரப்ட். ஸோ நம்ம செட் பண்ணி வச்ச இந்த ஐடிடி செட் அப்படின்ற அந்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த இன்டரப்ட் நம்பர் வந்துட்டு பேசிக்கலி என்ன அப்படின்னா 0. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்கோமா பேசிக்கலி இந்த ஐடிடி டிஸ்கிரிப்டர்ஸில் 0 இங்கே. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு அடுத்த எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பேசிக்கலி அந்த ஒரு என்ன சொல்கிறது டேபிளில் நம்ம வந்துட்டு செட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அந்த ஐடிடியோடைய நம்பர் வந்துட்டு 0 அண்ட் அதோடைய இன்டரப்ட் ரொட்டீன் வந்து என்னென்னா IDT_0. இது வந்து என்னென்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன். பேசிக்காக இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இங்கே வந்துட்டு டிவைட் பை 0 எரர்னு சொல்லிட்டு போட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு இன்ஃபினிட் லூப் நம்ம வந்து போட்டுறோம். இதை கூட விட்டுருங்க. இது வந்துட்டு பேசிக்கலி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டிவைட் பை 0 எரரை சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணோம். இந்த பிரிண்ட் ஆஃப்ன்றது வந்துட்டு STDIO அதோட இது கிடையாது. இந்த பிரிண்ட் ஆஃப் வந்துட்டு இட் இஸ் மை ஓன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த பிரிண்ட் ஆஃப். ஓகேவா? இதை நான் ஃபஸ்ட்டே நான் உங்கள்கிட்ட வந்து காமிச்சிருப்பேன். இட் இஸ் மை ஓன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த பிரிண்ட் ஆஃப், நாட் த என்ன சொல்கிறது STDIOடது கிடையாது. நான் இதனால தான் இது எப்போ வந்துட்டு STDIO இல்லாமல் அந்த வேலை செய்து நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா ப்ளீஸ் கோ வாட்ச் த பார்ட் 2 வீடியோ. அதில் வந்துட்டு எப்படி வந்து இந்த கம்பைலேஷன் ப்ராசஸ், லிங்கிங் ப்ராசஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டேஜ், இந்த எல்லா உங்கள் சோர்ஸ் கோட் வந்துட்டு மிஷின் கோடாக மாறுறதுக்கான எல்லா ப்ராசஸுமே நம்ம வந்துட்டு அக்கவர் ஆணிவரை நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம் போன வீடியோவில். ஸோ அந்த கம்பைலேஷன் லிங்கிங் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு வந்து புரியலை அப்படின்னா கோ லேர்ன் த பார்ட் 2 வீடியோ. ஸோ இங்கே எந்த ஃபைலில் இருந்தேன், இந்த ஃபைல். ஸோ இதான் வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் பேசிக்காக. ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட இன்டரப்ட் ஹேண்டிலர் ஃபார் த டிவைட் பை 0 எரர். ஸோ இதில் வந்து பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே நம்ம வந்து 0ன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே போட்டிருக்கோம். அண்ட் இங்கே வந்துட்டு IDT 0 நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ பேசிக்கலி இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட் வில் பேசிக்கலி செட் த
ஹேண்டிலர் ஃபார் த என்னது டேபிள். அந்த டேபிளில் வந்து இந்த ஹேண்டிலரை அதோடைய என்ட்ரியை வந்து செட் பண்ணிடணும். ஓகே, இப்போ வந்து இந்த ஐடிடி லோட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு பேசிக்கலி சியில் வந்துட்டு எழுதுகிற ஒரு இது கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு பேசிக்கலி இட் இஸ் ரிட்டன் இன் அசம்பிளி லாங்குவேஜ். இதையுமே நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்துருப்போமான்னு எனக்கு தெரியலை. பட் வாட் யூ கேன் டூ அப்படின்னா, யூ கேன் ரைட் அசம்பிளி கோட் அண்ட் கால் தட் அசம்பிளி ஃபங்க்ஷன் ஃப்ரம் சி. அது நீங்கள் வந்து பண்ணலாம். இங்கே வந்து ஐடிடி லோட் அப்படின்றது ஒரு சிம்பிள். இது பேசிக்காக ஓகேவா, இது ஒரு லேபிள். இதை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் இட் இஸ் அ சிம்பிள். இங்கே நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பேன் குளோபல் ஐடிடி லோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐடிடி லோட் அப்படின்றது வந்து புஷ் இபிபி, மூவ் இபிபி, இந்த எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு போன வீடியோவில் தெளிவாக பார்த்துருப்போம். ஏன் வந்துட்டு இங்கே இபிபின்னா என்னது, இஎஸ்பின்னா என்னது, என்னது இபிபி ப்ளஸ் 8னா என்னது, இது 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 எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டாக் ஃப்ரேம். ஓகேவா, ஸ்டாக் ஃப்ரேம் இது. இங்கே இபிபி ப்ளஸ் 8 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணக்கூடிய முதல் ஆர்குமெண்ட். இபிபி ப்ளஸ் 4ன்னு போட்டோம் அப்படின்னா எந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளை கால் பண்ணுதோ அந்த ஃபங்க்ஷனுடைய ரிட்டர்ன் அட்ரஸ். பேசிக்காக எந்த ஒரு அட்ரஸ்க்கு நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இபிபி ப்ளஸ் 8 அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு பாஸ் பண்ணக்கூடிய முதல் ஆர்குமெண்ட். இபிபி ப்ளஸ் 12 அப்படின்னா ரெண்டாவது ஆர்குமெண்ட். ஸோ இட் கோஸ் ஆன். இபிபி ப்ளஸ் 8 அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணக்கூடிய முதல் ஆர்குமெண்ட் அது. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு இந்த சி ப்ரோக்ராம் வந்துட்டு நம்மளுக்கு பாஸ் பண்ணக்கூடிய முதல் ஆர்குமெண்ட் வந்து என்ன அப்படின்னா அந்த ஐடிடிஆரோடைய அட்ரஸை நம்மளுக்கு வந்து பாஸ் பண்ணுது. ஸோ இந்த அட்ரஸை வந்துட்டு இங்கே நம்மளோட அசம்பிளி கோடு வந்துட்டு வாங்கிட்டு இபிஎக்ஸில் வச்சுட்டு அந்த இபிஎக்ஸில் உள்ளதை நம்மளுக்கு வந்து இந்த எல்ஐடிடி மூலியமாக வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த டேபிளை ஃபைனலி வி ஹாவ் இனிஷியலைஸ்ட் அண்ட் வி ஹாவ் புட் தட் டு த ரேம். ஸோ வி ஹவ் ஃபைனலி இனிஷியலைஸ்ட் த டேபிள் அண்ட் ஐடிடி நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஐடிடியை லோட் பண்ணிட்டோம், ஐடிடி நம்ம வந்து இது பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to do some experiments. இங்கே வந்துட்டு ஐடிடி செட் 0, ஐடிடி 0ன்னு இருக்குதா. அப்போது நான் வந்து என்ன சொன்னேன், 0ன்றது வந்துட்டு பை டிஃபால்ட் த டிவிஷன் பை 0 வேறு கரெக்டாக. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் டூ சம்திங் லைக் int a equal to 0/0. இது வந்துட்டு எனக்கு வார்னிங் மட்டும் கொடுக்காம எனக்கு வந்துட்டு நிறைய எனக்கு த்ரோ பண்ணிவிடும். அது ஏன் அப்படின்னா வந்துட்டு நான் அந்த வந்து இந்த கம்பைலர் ஃப்ளாக்ஸ் நான் வந்து செட் பண்ணி வச்சுருப்பேன். அப்படி யூ சி தட் build.sh இங்கே பார்த்தீங்களா. ஏன்னா இந்த கம்பைலர் ஃப்ளாகை நான் வந்துட்டு என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா செட் பண்ணி வச்சுருக்கேன் நான் w error equal to div/0. இந்த கம்பைலர் ஃப்ளாக் வந்து எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வார்னிங்கை, அதாவது டிவிஷன் பை 0 அப்படின்ற அந்த ஒரு வார்னிங்கை வந்துட்டு எனக்கு எரராக மாற்றி கொடுத்துரும். அதனால எனக்கு இது வந்து கம்பைலே ஆகாது எனக்கு. இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இங்கே சியில் வந்துட்டு இதை வந்து இது பண்ணாமல் we can write it in assembly. அசம்பிளியில் இதை வந்துட்டு எழுதுவோம். ஓகேவா, we are going to do an experiment. ஸோ இட் இஸ் அ ப்ராப்ளம் கரெக்டாக. இந்த சிம்பிளை நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு சியிலேருந்து நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ மூவ் EAX to 0 and div EAX. ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 0ன்ற வேல்யூ வந்துட்டு EAXல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அண்ட் இந்த EAX கூடயே வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவைட் பண்ணும். ஸோ 0/0 is division by 0 error. ஸோ that would happen. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குளோபல் ப்ராப்ளம். ஓகேவா, இதை நம்ம ஒன்ஸ் வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சிம்பிள் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ தேட் அந்த எல்ஃப் ஃபைலில் வந்துட்டு அந்த சிம்பிள் டேபிளில் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் அப்படின்ற சிம்பிள் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆன மாதிரி நம்மளுக்கு வந்து காமிக்கும்ன்றதுனால லிங்கர் வந்துட்டு அந்த சிம்பிளை பார்க்க முடியும். அண்ட் அந்த சிம்பிளை வந்துட்டு அந்த சி ஃபைலோட லிங்க் பண்ண முடியும். அந்த சி ஃபைலில் இந்த அன்ரிசால்வ்டு ப்ராப்ளம் அப்படின்ற அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு இது வந்து போயிட்டு ரிசால்வ் பண்ணி லிங்க் பண்ணிடும். தட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் லிங்கர். ஸோ இங்கே நம்ம வந்துட்டு குளோபல்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். அங்கே நம்ம வந்துட்டு எக்ஸ்டர்ன்னு சொல்லிட்டு அதை அகெயின் அதை நான் வந்து போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட். இங்கே எக்ஸ்டர்ன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் நாட் என்ன சொல்கிறது, இங்கே நம்ம கர்னல் அட்சியில் போவோம்.
இங்கே நான் இப்போ எக்ஸ்டர்ன்னு சொல்லிட்டு போட்டேன் அப்படின்னா இந்த எக்ஸ்டர்ன் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் நாட் சம்திங் லைக் இம்போர்ட்டிங். இதுக்கும் இம்போர்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் எக்ஸ்டர்ன் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் நாட் இம்போர்ட்டிங். இம்போர்ட்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். எக்ஸ்டர்ன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இந்த ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு அதோடைய டெஃபினேஷன் வந்துட்டு இந்த சோர்ஸ் கோடில் இல்லை. பட் ட்ரஸ்ட் மீ, லிங்கிங் ஸ்டேஜில் வந்துட்டு ரிசால்வ் ஆகிடும். ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ. அந்த ட்ரஸ்ட்டை வந்து நம்ம கம்பைலருக்கு வந்து கொடுக்கறது தான் இந்த எக்ஸ்டர்னுடைய கீவேர்டுடைய அந்த ஒரு மீனிங். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இந்த ஐடிடியை வந்து செட் பண்ணதுக்கப்புறமா வாட் வி கேன் டூ அப்படின்னா வி கேன் பேசிக்கலி கால் த ப்ராப்ளம் நம்மளாம் வந்து கூப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டிவைட் பை 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இங்கே பிரிண்ட் ஆகணும். இந்த டிவைட் பை 0ன்றது நம்மளுக்கு பேசிக்கலி பிரிண்ட் ஆகணும். ஸோ லெட்ஸ் கம்பைல் இட் அண்ட் லெட்ஸ் see what happens. ஸோ see, பார்க்க முடிகிறதா? டிவைட் பை 0 எரர் வந்துடுச்சா? இது வந்து எப்படி ஆச்சுன்றது வந்து இட் இஸ் த இன்டரப்ட் பீயிங் கால்ட் பை த CPU. ஓகேவா? புரிகிறதா என்ன வந்து இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு? இதை நம்ம தூக்கி விட்டுருவோம். we don't want any problems. இங்கேயும் வந்துட்டு தூக்கி விட்டுருவோம். ஸோ புரிகிறதா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதா? பேசிக்கலி அந்த டிவைட் பை 0 எரர் நம்மளாம் வந்துட்டு மேனுவலாக பண்ணுறதுனால வந்துட்டு இன்டரப்ட் நம்மளுக்கு வந்து கால் ஆகுது. இன்டரப்ட் வந்துட்டு கால் ஆகிறதுனால அந்த இன்டரப்ட் என்ட்ரி டேபிளில் அந்த 0 வந்துட்டு எதுக்கு வந்து மேப் ஆகிருக்கு சொல்லிட்டு பார்க்குது. ஐடிடி 0க்கு வந்து மேப் ஆகிருக்குது. ஐடிடி 0வில் வந்து யார் லைக் இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த printf நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. புரியுதா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் பேசிக்காக. ஸோ இது வந்துட்டு பேசிக்காக என்னென்ன லைக் இது வந்து என்ன அப்படின்னா ஐடிடி. இப்போ இது கைஸ் ஆக்சுவலி இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அளவுக்கு வந்துட்டு பெருசாக இது போயிடுச்சு. 1 மணி நேரம் போயிடுச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு ஐடி அந்த பிக்கை பற்றி பேசினேன் அப்படின்னா அது 2 மணி நேரம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி நான் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஐடிடி புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் பிக்குமே வந்து என்ன அப்படின்னா அந்த பிக்கு வந்துட்டு இட் இஸ் அ ஹார்ட்வேர் டிவைஸ். அதோடைய பின்ஸை நம்ம வந்துட்டு ரீமேப் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு கதை. அதை பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் மேபி பார்க்கலாம். நான் அடுத்த வீடியோவில் வந்து ஹீப்புக்கு போகலான்னு பார்த்தேன். பட் இதுக்கே நம்மளுக்கு வந்து டைம் ரொம்ப ஆகிடுச்சுங்கிறதுனால நான் இதோட நான் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன் நான். ஓகேவா? ஸோ டோன்ட் மைண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் அந்த பிக்கை பற்றி பார்ப்போம். அண்ட் until then, bye.